வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நான் என்னோட தோட்டத்தோட அப்டேட்ஸ் காட்ட போறேன். ஆக்சுவலி எல்லா விதைகளும் நான் நட்டதும் சரி, அதுவா தானா விழுந்து முளைச்சதும் சரி, எல்லாமே சூப்பரா வளர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்னோட அவரை செடியில பாருங்க, பூ கூட விட ஆரம்பிச்சிருச்சு. இது கொடி அவரை. அதனால குட்டியா இருக்கும்போதே பூ வந்துருச்சு. நியர்லி 45 டேஸ் ஆயிடுச்சு. 45 டேஸ் ஆனதுனால கொஞ்சம் எங் எர்லியாவே நம்மளோட அவரை செடியில பூ வர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஹாப்பி தான். ஏர்லியா வந்தா நல்லதுதான். சீக்கிரமா காய் வரும். அண்ட் கீரைகள் பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். 45 டேஸ் ஆயிடுச்சு. எல்லா கீரைகளும் வளர்ந்துடுச்சு. தோட்டம் ஃபுல்லா கீரை இருக்கு. அதனால டெய்லி கீரை அறுவடை தான். கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுக்கிட்டே இருக்கேன். சிறுகீரை பறிக்கிறேன். அண்ட் பருப்பு கீரை, அதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை அண்ட் புளிச்ச கீரையும் நல்லா அழகா வந்துடுச்சு. ஆனாலும் இன்னும் புளிச்சக்கீரை இன்னும் கொஞ்சம் டார்க்கரா, அதாவது இலைகள் ரொம்ப லைட் கிரீனா தான் இருக்கு. கொஞ்சம் டார்க்கா மாறினதுக்கு அப்புறம் நல்லா இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பறிச்சுக்கலாம். பட் மற்ற கீரைகள் எல்லாம் பூச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா ஃபுல்லா வளர்ந்து வந்துடுச்சு. அண்ட் இதுக்கு மேல முத்தலாவும் ஆயிடும். அண்ட் பூச்சியும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கட் பண்ணிட்டு தினமும் கீரை ஹெல்தி. ஸோ தினமும் ஹார்வெஸ்ட் தான். தினமும் கீரை பொரியல் தான். பருப்பு கீரை, அப்புறம் சிறுகீரை அண்ட் மணத்தக்காளி கீரை, இதெல்லாம் குட்டி குட்டியா, அதாவது நல்லா வளர்ந்து வந்துருச்சு. அதெல்லாம் அறுவடை பண்றேன். நியர்லி 3 ஹார்வெஸ்ட், ஒரு நாள் மாத்தி ஒரு நாள் பண்ணியிருக்கேன். 3 ஹார்வெஸ்ட் இதுல காமிச்சிருக்கேன். அண்ட் கீரையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணதுனால மற்ற செடிகளும் நல்லா வளரும். ஏன்னா ரொம்ப கம்மியான இடம் தான் இருக்கு. இதுல கொச்ச 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 கொச்சன்னு எல்லா செடிகளும் வந்துடுச்சு. ஆனாலும் வந்து வேற வழி இல்லை. கொஞ்சம் இடம் தான் இருக்கு. நமக்கு நிறைய கீரைகள் வேணும், செடிகள் வளர்க்கணும்னா அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுக்கணும். ஸோ இதை நல்லா கம்மியான, அதாவது கம்மியான இடத்துல நிறைய விதைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் செடிகள் நல்லா வளராது. அதனால கீரையை கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம மற்ற செடிகள் நல்லா வளரும். ஸோ அதனால எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடுறோம். ஹார்வெஸ்ட் பண்றது மட்டும் இல்லை, இன்னொரு தடவை வளர்ந்ததுக்கு அப்புறம் ரிமூவ் பண்ணிடணும். அப்பதான் இந்த வெண்டை செடிகள் அண்ட் மற்ற செடிகள், அவரை செடிகள் அதெல்லாம் நல்லா வளரும். ஸோ 3 ஹார்வெஸ்ட் முடிஞ்சிருச்சு, கீரை ஹார்வெஸ்ட். அண்ட் செடிகள் நல்லா வளரணும்னா நிறைய தண்ணி கொடுக்கறதோட ஸ்பேஸும் நல்லா இருக்கணும். நிறைய ஸ்பேஸ் இருந்தா நல்லா வளரும். இது இன்னியோட கீரை ஹார்வெஸ்ட் அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.